என் அன்பு தமிழக மக்களே, திமுக எனும் தீய சக்தி பாஜகவை மட்டுமே எப்ப பார்த்தாலும் விமர்சனம் பண்ணி பண்ணி தான் மட்டுமே இந்த தமிழகத்தை ஆள தகுதியான கட்சின்னு உங்க எல்லாத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருக்கே. இது செய்யக்கூடிய தவறுகளை இனி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? நேற்றைய தினம் திமுகவோட அதிகாரப்பூர்வமான வலைதளத்துல ஒரு பதிவை கொடுத்திருந்தாங்க. அந்த பதிவு என்னன்னா, அரசு திட்டம் என்ற பெயரில் வசூல் வேட்டை, திட்டம் திட்டம் என்று திட்டம் போட்டு மக்கள் பணத்தை திருடும் பாஜக. ஸ்வச் பாரத், பேட்டி பச்சோ பேட்டி பதோ என்ற பெயரில் கட்சி கஜானாவை நிரப்பிய ஊழல் பேர் வழிதான் ஒன்றிய பாஜக அரசு. எப்படி பாத்தீங்களா? தான் வீட்டை சுத்தமா வச்சுக்க வக்கில்லாதவன் ஊர் குப்பையை சுத்தம் பண்ண போனானான்ற பழமொழிதான் ஞாபகத்துக்கு வருது. தேச தந்தையா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா மோடி அவர்களின் புகைப்படத்தை பயன்படுத்தி எப்படிப்பட்ட சித்தரிப்பு பொய்யான பதிவை கொடுத்து மக்கள் மனசை திசை திருப்ப பார்க்கக்கூடிய இந்த திமுக அரசினுடைய உண்மை நிலை. நேற்றைய தினம் இவங்களோட வலைதளத்துல இந்த பதிவை போடுறாங்க. இன்னைக்கு உண்மையாவே தூய்மை பணியாளர் மக்கள் அத்தனை பேரும் ரோட்ல நின்னு போராடிட்டு இருக்காங்க. அதையும் பாருங்க. எங்களை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. எங்க வேலையை தான் நாங்க கேக்குறோம். எங்க போறனாலும் எங்களை அரெஸ்ட் பண்றாங்க, எங்க வந்தாலும் எங்களை அரெஸ்ட் பண்றாங்க. கடல்ல சாக போனா அங்கேயே பிடிக்கிறாங்க, எங்க போனாலும் எங்களை பிடிக்கிறாங்க. முதல்ல மனு நாங்க எப்ப மனு கொடுக்க போனாலும், எப்ப எங்க கோரிக்கை சொல்ல போனாலும் அதை நிராகரிச்சு எங்களுக்கு போராட விட்டாங்க. போராடுறது கூட எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. உடனே எங்களை ஆடு மாடு அடைக்கிற மாதிரி பஸ்ல ஏத்தி 6 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்க. எங்களை இப்படியே கடவுளாத ஒரு பொண்ணு, எனக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க. எனக்கு வேற வழி கிடையாது. இந்த வேலை மட்டும் தான் எனக்கு. இந்த வேலையை வச்சுதான் எப்படி படிக்க வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு ஒரு ஆசையில இருந்தேன். இன்னைக்கு ஆசை எல்லாம் நிராசை ஆயிடுச்சு. என் பிள்ளைங்க காப்பாற்ற முடியல, என்னால வாழ முடியல. என் பிள்ளைங்களுக்கு வேற வழி கிடையாது. எனக்கு யாருமே கிடையாது என் வீட்டுக்கார தவிர்த்து. என் பிள்ளைய வச்சு நான் கஷ்டப்பட்டேன். பாத்தீங்களா? இப்படி ரோட்ல நின்னு போராடுற தூய்மை பணியாளர்களோட வாழ்க்கையும் அவங்களுடைய சூழ்நிலையும் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில அவங்க இருந்தா இன்னைக்கு ரோட்ல இறங்கி போராடுவாங்க. இந்த அளவுக்கு தான் ஆட்ட வச்சுக்கிட்டு நீங்கெல்லாம் எதுக்கு இப்படி ஒரு டிராமா கிரியேட் பண்ணி பாஜகவை வீழ்த்த நினைக்கிறீங்க? வீழ்ந்து போறது பாஜக அல்ல, வீழ்ந்து போவது நீங்களாக தான் இருப்பீங்க. மத்திய அரசையும் பாஜகவையும் தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கும் இந்த திமுகவின் கூடாரத்திற்கு இந்த மக்களின் கூக்குரல் கேட்கலையா? இப்படிதான் பாஜகவை தப்பாவும் மத்திய அரசு குற்றவாளியாகவும் பொய் பிம்பத்தை உருவாக்கி தமிழக மக்கள் இருந்து பாஜகவை பிரிச்சு வைக்க நீங்க சதி திட்டம் போடுறீங்க. இனியும் அது தமிழ்நாட்டுல நடக்காது. இனி திமுக எனும் உங்களுடைய முகத்திரை கிழிப்பதுதான் எங்களுடைய வேலை.